ஹாய் மக்கா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்த எல்லாருக்குமே தெரியும். அந்த வீடியோ முடியும் போது நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் வீடியோவில் எனக்கு உங்கள் சைடில் இருந்து ஒரு ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னு கேட்டிருப்பேன். ஹெல்ப் அப்படின்னு உடனே காசோ பணமோ அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படி எதுவுமே கிடையாது. உங்களோட கமெண்ட்ஸ் தான் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அதை பற்றி தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பெரிய விஷயம்லாம் இல்லை, பார்த்துக்கோங்க. சிம்பிளான ஒரு விஷயம் தான். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். என்னோட வீடியோஸை வந்து ஃப்ரம் த பிகினிங் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். ஐ லவ் ரீடிங் புக்ஸ் அப்படின்ட்டு நான் நிறைய வாட்டி உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நடந்த இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம்னால நான் வந்து பயங்கர மன உளைச்சலில் இருந்தேன். டிப்ரெஷன் டு தி கோரில் இருந்தேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நீங்களே பார்த்துருக்கீங்க எல்லா வீடியோஸ்லேயுமே. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து மறுபடியும் வந்து புக் ரீடிங்கை வந்து என்னால் ரீஸ்டார்ட் பண்ண முடியாமல் இருந்துச்சு. ஸோ ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா புக்ஸ் எதுவுமே நான் வந்து அதிகமாக வாங்க மாட்டேன். எது வாங்குறதா இருந்தாலும் கடைக்கு போய் நான் அந்த புக்கை பற்றி ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சிருந்தா என்னோட கனெக்ட் ஆச்சு அப்படின்னா வந்து நான் புக்கை வந்து வாங்குவேன், பார்த்துக்கோங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சரி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதுலேருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்காக 1 வீக் பிஃபோர் பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே போகிற கடைக்கு வந்து போயிருந்தேன் புக் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்பவும் போல் அங்கே போயிட்டு வந்து ஃபுல்லாக புக்கை பார்த்தேன். நிறைய புக்ஸ் எடுத்து பார்த்தேன், பார்த்துக்கோங்க. நிறைய புக்ஸ் ரீட் பண்ணி பார்த்தேன். அந்த புக் பற்றின விஷயங்கள் எல்லாமே பார்த்தேன். ஆனால் எதுவுமே நான் வாங்கலை. ரொம்ப நேரம் கடைக்குள்ளேயே தான் இருந்தேன். அந்த அண்ணனே யோசிச்சிருப்பாங்க, என்னடா இவ எப்போ வந்தாலும் புக் வாங்காமல் போக மாட்டேன், இது என்ன ஃபஸ்ட் டைம் வந்துட்டு அப்படியே நிற்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நான் அந்த அண்ணன் டைமே சொன்னேன், இப்படி குரூப் 4ல் இப்படி ஒரு இஷ்யூ அண்ணே. கடையிலையும் பார்த்தீங்கன்னா அந்த அண்ணன் என்ன ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தாங்க. அதனால் அவங்களுமே எப்படி இருக்கப்பா, என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன படிக்கிற எல்லாமே கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ நடந்த விஷயங்கள் எல்லாமே அவங்கள்ட்டையும் சொன்னேன். அவங்களும் பார்த்தீங்கன்னா அதே தான் சொன்னாங்க, நீ வந்து ஹோப்பை விட்டுறாத, கண்டிப்பாக உனக்கு ஒரு நாள் வந்து நல்ல ஃப்யூச்சர் இருக்குது, நீ இவ்வளோ படிச்சிருக்க, கண்டிப்பாக அதுக்கான ஒரு நல்ல விஷயம் நடக்கும், நீ தாமதமானாலும் நல்ல மாதிரி அமையும் அப்படின்ட்டு அவங்களுமே எனக்கு நல்ல மாதிரி சொன்னாங்க, பார்த்துக்கோங்க. அப்புறம் கடையில் ரொம்ப நேரம் நிறைய புக்ஸ் எல்லாம் எடுத்து ரீட் பண்ணி நின்றுட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு ஒன்றுமே வாங்க மனசு வரல. சரி அண்ணே இன்னொரு நாள் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எல்லா பார்த்த புக்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட கொடுத்துட்டு அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா தான் எனக்கு தோணுச்சு, என்னோட செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் வீடியோ நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் வீடியோவில் நான் ரீட் பண்ண புக்ஸ் எல்லாமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த கமெண்ட் செக்ஷனில், அந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எனக்கு புக்ஸ் எல்லாம் சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க. தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, பார்த்துக்கோங்க. உங்களோட புக் டேஸ்ட் என்ன அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வமாக இருக்குது. ஆக்சுவலாக நான் வந்து மறுபடியும் புக்கை வந்து ரீஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ அதுக்கு வந்து எனக்கு உங்களோட ஹெல்ப் தேவைப்படுது. நீங்கள் வந்து புக்ஸ் ரீட் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக. ஏதாவது ஒரு புக்ஸ் நீங்கள் வந்து படித்து ரொம்ப வந்து எனக்கு ஹார்ட்டுக்குள்ளே இன்னைக்கு வரைக்கும் இருக்குது, நான் படித்தது மறக்கவே இல்லை, அந்த அளவுக்கு என்னை வந்து அந்த புக் வந்து தாக்கிச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய புக்ஸ் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா வந்து எனக்கு என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் அந்த புக்ஸ் பற்றி. நான் கண்டிப்பாக வந்து அந்த புக்கை வாங்கி நான் வந்து படிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ எனக்கு வந்து உங்களோட சஜஷன் தேவைப்படுது. செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். நீங்கள் புக் வாங்க போகிறதா இருந்தால் யூடியூப்பில் வந்து ரெக்கமெண்டேஷன் எதுவுமே பார்க்காம பிளாங்காக போய் ஒரு புக்கை ரீட் பண்ணி உங்களுக்கு அந்த புக் வந்து கனெக்ட் ஆச்சுன்னா வாங்குங்க அப்படின்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். அதுதான் நல்லதும் கூட, பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு புக்கும் ஒவ்வொரு ஆளுக்கு கனெக்ட் ஆகும், ஒவ்வொரு புக்கும் ஒவ்வொரு விஷயத்தை கற்று தரும். ஸோ அதனால் வந்து நம்ம போய் ரீட் பண்ணி வாங்கும்போது தான் நமக்கு வந்து அது கனெக்ட் ஆகும்னு எனக்கு ஒரு ஃபீல், பார்த்துக்கோங்க. அதனால தான் நான் அப்படி ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவில் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் கேட்குறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, உங்களோட டேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு எனக்கு பார்க்கணும். அதாவது உங்களோட புக் டேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையாக இருக்குது. பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து ஃபிக்ஷன் புக்கோட வந்து அதிகமாக கனெக்ட் ஆக மாட்டேன். எனக்கு வந்து நான் ஃபிக்ஷன் புக்ஸ் தான் பிடிக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ரீட் பண்ணதில் நான் ஃபிக்ஷன் புக்ஸ் ஏதாவது சஜஷன் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நான் ரீட் பண்ண புக்ஸ் எதுலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்னோட செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அதிலே நான் வந்து என்னென்ன புக்ஸ் ரீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது புக்ஸ் ரீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த புக்ஸோட நேமை வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து வாங்கி படித்து பார்க்குறேன். லிட்டரலாக பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே கேப் ஆகிடுச்சு நான் புக் படித்து. ஏன்னு உங்களுக்கே தெரியும், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்னால வந்து எதுவுமே பண்ண முடியாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, எனக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நான் வந்து வேணாம் அப்படின்னு ஒதுக்கி வச்சுருந்தேனோ அதையெல்லாம் வந்து இப்போ ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்பட்றேன், பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்காக வந்து ஆல்ரெடி நான் கடைக்கு போய் பார்த்தேன் என்னெல்லாமோ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஆல்ரெடி ஒரு மைண்டில் வந்து ஒரு 2-3 புக்கு வச்சுருந்தேன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கடையில் அன்றைக்கி அவைலபிளாக இல்லை. மற்றபடி அங்கே உள்ள புக்ஸ் எல்லாமே எடுத்து நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். எதுவுமே எனக்கு வாங்குறதுக்கு ஒரு மனசே வரல. ஏன்னா மனசில் நிறைய யோசனைகள் ஓடிக்கிட்டு இருந்ததுனால அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு நேற்றுக்கு தான் தோணுச்சு, ஓகே நம்ம வந்து வீடியோலேயே நம்ம கேட்கலாம், அவங்க சப்ஸ்கிரைபர்ஸோட டேஸ்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ நீங்கள் புக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஃபேவரட்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அந்த புக்கை வந்து என்னோட கமெண்ட் செக்ஷனில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதை வாங்கி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அந்த மாதிரி புக்கை ரீஸ்டாக் பண்ணணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுவுமே வந்து ஒரு நல்ல நாளில் நான் பண்ணலாம்னு நினச்சேன்.
வச்சுருக்கேன். நல்ல நாள்னா நாள் முகூர்த்தம்லாம் பார்த்து பண்ணலை பார்த்துக்கோங்க. அது ஒரு டே வந்து நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணி அந்த டே வந்து வரும்போது ஸோ அன்னைக்கு தான் நான் வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அது என்னைக்குங்கிறது எனக்கே தெரியாது அந்த டேயை வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு. அதனால தான் இப்போ அனௌன்ஸ் பண்ணல. ஸோ இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் உங்களோட சஜஷன்ஸை எனக்கு கொடுங்க. இதுதான் நான் உங்ககிட்ட வந்து ஹெல்ப்பாக கேட்கணும் அப்படின்னு நான் நினச்சது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய்.